செல்லப்பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை நீ கேட்கிறாயானால், இது சும்மா வந்த வார்த்தை அல்ல. உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்புமுனையில் தேவன் உன்னை சந்திக்கிறார். நீ பணம் பற்றியே நினைத்து நினைத்து மனம் உடைந்து போன நாட்கள் உண்டு. வரவு இல்லையே. எப்படி கடனை அடைப்பது, எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று இரவு முழுக்க தூங்காமல் அழுத நாட்களும் உண்டு. மனிதர்களுக்கு தெரியாத அந்த கண்ணீரை தேவன் பார்த்திருக்கிறார். இன்று இயேசு சொல்கிறார், நான் உன் பற்றாக்குறையை அறிந்திருக்கிறேன். உன் வங்கிக் கணக்கில் 0 இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கணக்கில் உன் பெயருக்கு கிருபை நிறைந்திருக்கிறது. நீ நினைக்கிறாய், என் வருமானம் இதுதான், இதற்குள்தான் எல்லாம் நடக்கணும் என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் எதிர்பாராத வழியில் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கணக்கில் வரப்போகும் பணம் உன் வேலையிலிருந்து மட்டும் அல்ல, உன் எதிர்பார்ப்பிலிருந்தும் அல்ல. தேவன் திறக்கும் ஒரு புதிய வாசலிலிருந்து. நீ ஒரு காலத்தில் உதவி கேட்ட அதே மனிதன் இப்போது உனக்கு உதவி செய்ய தேவனால் தூண்டப்படுவான். நீ மறந்து போன ஒரு தொகை, நீ எதிர்பார்க்காத ஒரு இடம், நீ கனவில் கூட நினைக்காத ஒரு வாய்ப்பு அங்கிருந்து வரவு வரும். இயேசு சொல்கிறார், நீ விதைத்த கண்ணீரின் பலனை இப்போது அறுப்பாய். நீ நேர்மையாக இருந்தாய், பணம் இல்லாத போதும் அநியாயத்தை தேர்வு செய்யவில்லை. அந்த நேர்மையை தேவன் மறக்கவில்லை. உனக்கு தெரியாமல் தேவன் உன் கணக்கை ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இது கடன் பெருகும் காலம் அல்ல, இது கடன் அணைக்கப்படும் காலம். இது பற்றாக்குறை பேசும் காலம் அல்ல, இது சாட்சி சொல்லும் காலம். இன்று நீ கேட்கிற இந்த வார்த்தை உன் நம்பிக்கையை மட்டும் அல்ல, உன் நிலைமையையும் மாற்றும். இயேசு சொல்கிறார், நீ நம்பினால் என் கரம் குறுகியது அல்ல என்று காண்பாய். இது தொடக்கம் மட்டுமே. அடுத்த பகுதியிலே தேவன் எந்த வகையில் திடீர் வரவை உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். உன் சாட்சி உருவாகிக் கொண்டிருக்கிறது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்று. தேவன் செயல்படத் தேர்ந்தெடுத்த நாள் இன்றே. பலர் நினைக்கிறார்கள், தேவன் ஆசீர்வதிப்பார், ஆனா எனக்கு இல்லை. என் வாழ்க்கை எப்போதும் பற்றாக்குறையில்தான் போகுது. நான் கொடுத்ததெல்லாம் வீணா போயிடுச்சு. ஆனால் கவனமாகக் கேள், தேவன் தாமதிப்பவர் அல்ல, அவர் சரியான நேரத்தில் செயல்படுபவர். நீ விதைத்த விதை மண்ணுக்குள் இருந்த காலம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விதை அழுகியதே, அது முளைக்கொறதுக்கான அடையாளம். உன் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. நீ இழந்தது போலத் தெரிந்த பணம், நீ விட்டுக் கொடுத்த வாய்ப்பு, நீ உதவி செய்த மனிதர்கள், அவையெல்லாம் தேவனுடைய கணக்கில் ஒரு சேமிப்பு ஆகஸ்ட் இருந்தது. பைபிள் சொல்கிறது, விதைப்பவன் கண்ணீரோடு விதைத்தாலும் அவன் சந்தோஷத்தோடு அறுப்பான். இன்று இயேசு சொல்கிறார், உன் அறுவடை நாள் அருகில் வந்துவிட்டது. நீ நினைக்கிறாய், என்னால என்ன செய்ய முடியும்? ஆனா தேவன் சொல்கிறார், நீ செய்ய முடியாததை நான் செய்யப் போகிறேன். உன் கணக்கில் வரப்போகும் வரவு உன் திறமையின் அளவல்ல, உன் கல்வியின் அளவல்ல, உன் அனுபவத்தின் அளவல்ல, அது தேவனுடைய கிருபையின் அளவு. ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு மெசேஜ், ஒரு எதிர்பாராத பணம், ஒரு பழைய பாக்கி திரும்ப கிடைப்பது, ஒரு புதிய வாய்ப்பு. இதெல்லாம் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அது தேவனால் நடத்தப்பட்டதாக இருக்கும். நீ கோயின்சிடென்ஸ் ன்னு சொல்லுவாய், ஆனா அது ப்ரொவிடென்ஸ், தேவனுடைய ஏற்பாடு. இன்று இயேசு கேட்கிறார், நீ இன்னும் என்னையே பார்த்துக் கொண்டு இருக்கிறாயா, அல்லது உன் சூழ்நிலையையா? சூழ்நிலை மாறுவதற்கு முன் உன் நம்பிக்கை மாறணும். கணக்கில் வரவு வருவதற்கு முன் உன் மனதில் விசுவாசம் வரணும். இன்று நீ இப்படிச் சொல்லு, கர்த்தாவே, என் கணக்கில் என்ன இருக்கிறது என்று பார்க்கவில்லை, உன் கரம் என்ன செய்யும் என்று பார்க்கிறேன். இது முடிவு அல்ல, இது பெருக்கத்தின் தொடக்கம். பணம் வரும்போது எப்படி அதை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி சாட்சியாக மாற வேண்டும் என்று பார்க்கப் போகிறோம். தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. வரும் ஆசீர்வாதத்தை நாம் தக்கவைத்துக் கொள்ள முடியுமா? பலர் ஜெபிக்கிறார்கள், கர்த்தாவே பணம் கொடு. ஆனா பணம் வந்த பிறகு அதே பிரச்சனை மீண்டும் வருது. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் வருவதற்கு முன் மனசு மாறணும்.
இன்று இயேசு சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா நீ பொறுப்பாக நடக்கணும். நீ இதுவரை பணத்தை பயத்தோடே பார்த்திருக்கலாம். இது போதுமா? மீண்டும் இல்லாம போயிடுமோ என்ற எண்ணத்தோடு. ஆனா தேவன் சொல்கிறார், பயம் உன் ஆலோசகர் ஆகஸ்ட் விடாதே. பயம் வந்தால் அவசர முடிவுகள் வரும். அவசர முடிவுகள் வந்தால் ஆசீர்வாதம் சிதறும். இனி பணத்தை கவலையோடு அல்ல, ஜெபத்தோடு கையாளு. ₹1 வந்தாலும் அதை தேவனுக்கு நன்றி சொல்லி தொடங்க பழகு. இது என் திறமை இல்லை, உமது கிருபை என்று சொல்லு. பணம் வரும்போது அதைக் காட்டிக் காட்ட தேவன் கொடுக்கவில்லை. அதை கட்டியெழுப்ப தேவன் கொடுக்கிறார். கடன் அடைக்க, குடும்பத்தை பாதுகாக்க, எதிர்காலத்தை தயார் செய்ய, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. இதற்காகவே வரவு வருகிறது. பைபிள் சொல்கிறது, நல்ல ஊழியக்காரன் சிறியதில் உண்மையாய் இருந்தால் அதிகத்திலும் உண்மையாய் இருப்பான். இன்று இயேசு சொல்கிறார், சிறிய வரவை அற்பமாக நினைக்காதே. அதே சிறிய வரவில்தான் பெரிய கதவுகள் ஒளிந்து இருக்கின்றன. நீ இதுவரை எனக்கு மட்டும் ஏன் என்று கேட்டாய். இனி நீ சொல்லப் போகிறாய், எனக்கு இப்படியெல்லாம் எப்படி? ஆசீர்வாதம் உன்னை மாற்றணும். நீ ஆசீர்வாதத்தை மாற்றக்கூடாது. இது பணத்துக்கான ஜெபம் மட்டும் அல்ல, இது வாழ்க்கை மாறும் பயணம். இந்த வரவு எப்படி நிலைத்த ஆசீர்வாதமாக மாறுகிறது? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அல்ல, அது நிலைத்த சாட்சிக்காக. பலர் நினைக்கிறார்கள், பணம் வந்துடுச்சுனா எல்லாம் சரியாகிடும். ஆனா உண்மை என்னன்னா, பணம் வந்த பிறகுதான் பல சோதனைகள் ஆரம்பிக்குது. அதனால்தான் இயேசு சொன்னார், உன் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ உன் இருதயமும் அங்கேதான் இருக்கும். இன்று இயேசு உன்கிட்ட கேட்கிறார், உன் இருதயம் எங்கே இருக்கிறது? பணத்தில் இருக்கிறதா அல்லது தேவனில் இருக்கிறதா? நீ தேவனை மையமாக வைத்தால் பணம் உன்னை ஆளாது. நீ பணத்தை மையமாக வைத்தால் அது உன்னை ஆள ஆரம்பிக்கும். தேவன் கொடுக்கிற வரவு உன்னை உயர்த்துவதற்காக அல்ல, உன்னை பயனுள்ளதாக மாற்றுவதற்காக. நீ கடனை அடைக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டு. நீ குடும்பத்தை காப்பாற்றும் போது தேவனுக்கு மகிமை உண்டு. நீ மற்றவர்களுக்கு உதவும்போது அங்கேயும் தேவனுக்கு மகிமை உண்டு. இன்று நீ புரிந்து கொள்ளணும், நீ ஆசீர்வாதத்தின் முடிவு அல்ல, நீ ஆசீர்வாதத்தின் வழி. ஒரு நதி தண்ணீரை தக்க வைத்துக் கொண்டால் அது சாக்கடையாய் மாறும். அதே நதி ஓடினால் பலர் தாகம் தீரும். அப்படிதான் உன் வாழ்க்கையும். தேவன் தரும் வரவு உன்னிடமே நின்று போகக்கூடாது. அது உன் மூலமாக மற்றவர்களை தொழ வேண்டும். நீ நினைக்காத நேரத்தில், நீ நினைக்காத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து, நீ செய்த உதவியால்தான் நான் எழுந்தேன் என்று சொல்லுவார்கள். அந்த நாள் வந்தால் நீ புரிந்து கொள்வாய், பணம்தான் அற்புதம் இல்லை, நீ அற்புதமாக மாறியதுதான் உண்மையான அற்புதம். இன்று இயேசு சொல்கிறார், நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நான் கொடுத்ததை நான் காப்பாற்றுவேன். இந்த முழு பயணத்தின் முடிவில் இயேசு உன்னிடம் என்ன சொல்லுகிறார், உன் சாட்சியை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கப் போகிறோம். இத்தனை நாட்களாக நீ கேட்ட வார்த்தைகள் வெறும் ஊக்க வார்த்தைகள் அல்ல, இது தேவன் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து ஒரு செயல். இன்று இயேசு சொல்கிறார், நீ நினைத்ததை விட நான் அதிகமாக செய்திருக்கிறேன். நீ பணம் கேட்டாய், ஆனால் தேவன் உனக்கு பணம் மட்டும் அல்ல, புத்தியை, பொறுப்பை, நிலைத்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ நினைத்தாய், என் வாழ்க்கை இப்படித்தான் முடிஞ்சிடுமோ? ஆனால் தேவன் சொல்கிறார், இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நீ ஒரு காலத்தில் உதவி தேடி நின்றாய், இன்று நீ உதவி கொடுக்கும் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாய். நீ ஒரு காலத்தில் கணக்கை பார்த்து பயந்தாய், இன்று நீ தேவனை பார்த்து நம்புகிற மனிதனாக மாறிவிட்டாய். இதுதான் உண்மையான அற்புதம். பணம் வருவது ஒரு சம்பவம், ஆனால்